80% டச்சுன்ட்டு, நீ என்ன தான் ரசூல்லாவுக்கு டச்சு போட்டால் கூட அவருக்கு அவருடைய அப்பாவுடைய சில பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த அரபுகளுடைய சில வழக்கம் இருக்கும். இவருக்கு எந்த வழக்கம் இருக்கும்? அல்லாஹ்வுடைய ரூஹு அது என்ன பியூரிட்டியில் இருக்கும், அது அப்படியே இறங்கிச்சுன்னா அந்த குழந்தை எவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த குழந்தை லூஸ் டாக் பேசாது, சபலப்படாது, பயப்படாது, எதுவுமே பண்ணாது. அந்த குழந்தை அவ்வளோ அதாவது அந்த பியூரிட்டியில் அந்த குழந்தை இருக்கும். அதனால தான் அவ்வளோ பியூரிட்டி அந்த குழந்தைய பார்த்துட்டு இவங்க என்னங்கிறாங்க, இது மனித குழந்தையே இல்லை, இது கடவுள். அது பேசுது, ரூஹ் டைரெக்டாக பேசும். ஆதம் நபி உயிர் ஊதுனோன்னு பேசினாரா? அதே தான் இவரும் பிறந்தவொன்னே பேசுகிறாரா? குழந்தை வளர்ந்து பேச்சு கற்றுக்கிட்டு எந்த ஊரில் பிறகுதோ அந்த லோக்கல் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். முதல்ல தொத்த பொத்தன்னு பேசுவோம், இதுவும் பேசுவோம். இது டே 1 பேசுது, நான் அல்லாஹ்வுடைய ரசூல், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலாக நான் வந்திருக்கேன், எனக்கு அல்லாஹ் கிதாபு கொடுத்துருக்காங்கிறார். யார்? பிறந்த குழந்தைக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வராங்க குழந்தைய. அல்லாஹ் சொல்லிட்டான், யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா நீ குழந்தைய காமிச்சிடற. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அழுகுறாங்க, நான் இப்படி இந்த குழந்தையோட ஊருக்குள்ளே போனால் ஊரில் என்னை காரி துப்புவாங்களே அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, நீ மௌன விரதம் இருந்துக்கோ, குழந்தைகிட்ட காமிச்சிரு, குழந்தைய நீ கை காமிச்சு வச்சுரு, மீதியை அந்த குழந்தைய பார்த்துக்கோன்றாங்க. எல்லோரும் கேட்குறாங்க, நல்ல குடும்பத்தில் பிறந்துட்டு இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கியே அப்படின்னு குழந்தைய காட்டுறாங்க. குழந்தைய காட்டுறியா, அறிவில்லை உனக்கு? குழந்தைகிட்ட போய் நாங்கள் என்னத்தை போய் பேசுவோங்கிற? அந்த குழந்தை கூப்பிடுறது, இங்கே வாங்க எல்லோரும், நான் அல்லாஹ்வுடைய ரசூல், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் என்னை ரசூலாக அனுப்பியிருக்கோம். எல்லோரும் ஷாக்கு, வாயை மூடிட்டு தப்பிச்சுப்புன்னு போயிட்டான். அந்த குழந்தை வளருது, ஒரு குறையும் சொல்லலை. 30 வயசு ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தை இவங்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்றின உடனே இவருங்க தப்பான வழியில் பிறந்தவங்கன்னு மறுபடியும் அதே கதையை பேசுகிறாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அது என்னன்னா, முதல்ல அந்த இதுக்கு டிஃபனேஷன் கொடுக்குறான். அவர் யார் அப்படின்னா அல்லாஹ்வுடைய கலிமா. ஈசா நபி யார்? அல்லாஹ்வுடைய கலிமா. ஆகுன்னு சொல்லி அல்லாஹ் அனுப்புனான். அதை எடுத்துகிட்டு போனது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். புனித ரூஹு, தூய்மையான ரூஹை அவர் எடுத்துகிட்டு போய் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய கருவறைக்குள்ளே செலுத்திட்டு வந்தாங்க. அது ஒரு மனித உடலாக மாறியது. இதுதான் அந்த ப்ராசஸ் நடந்தது. இதுதான், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. எனவே நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இவங்க என்ன ஆனாங்க? கிறிஸ்தவர்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அல்லாஹ் ஏன் இப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படின்னா அதுவும் அல்லாஹ் தானே. இப்போ நான் சொன்னேன்ல, குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதுவும் அப்போ என்னுடைய வார்த்தையும் நான் தானே, என்னுடைய பார்வையும் நான் தான், என்னுடைய வார்த்தையும் நான் தான். நான் துப்புனா அதுவும் என்னுடைய ஒரு பகுதி தான். நான் வாந்தி எடுத்தால் அது என்னுடைய உடலிலிருந்து ஒரு